இது சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. சட்டத்திற்கு உட்பட்டே பிணையிலிருந்து அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சாட்சிகள் எந்த விதத்திலும் கலைக்கக்கூடாது என்பதிலே நீதிமன்றமும் உறுதியாக இருக்கிறது. அதை கண்காணிக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கும். நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் 2 முறை கையெழுத்திடுவதற்கான நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக நீதிமன்ற கண்காணிப்பிலே தான் இருப்பார். மீண்டும் அமைச்சர் ஆகின்றாரா இல்லையா என்பது ஆட்சியாளருடைய கருத்து. ஆனால் ஆட்சியாளருடைய சரி தவறை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, பொதுவாக முன்னாள் அமைச்சருடைய விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டது யாரால், எதனால் விசாரிக்கப்பட்டது? அதிமுகவில் இருந்தபோது திமுகவினால் குற்றம் சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே அவர்கள் ஜெயிலுக்கு செல்லக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். மதுவில்லா தமிழகம் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை. நிறுவனத் தலைவர் ஐயா மூப்பனார் இருந்த காலத்திலிருந்து இதனை கடைபிடிக்கிறோம். 2015ஆம் ஆண்டு தமிழகத்திலே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக 1 கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் அளித்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் என்று பல நேரங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்தியிருக்கிறது. எந்த கட்சிக்கும் தமாக இதற்கு சளைத்தவர்கள் அல்ல. எல்லா கட்சிகளும் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று சொல்வது சரிதான். அதே நேரத்திலே மதுக்கடைகளை மூட வேண்டிய அவசியமும் அவசரமும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதால் அரசுக்கு இருக்கிறது. அதனை தட்டி கேட்க வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு உண்டு. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அதே நேரத்திலே தமிழக அரசை பொறுத்தவரையிலே மதுக்கடைகளை மூடாது, மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டே இருக்கும். அவர்களுக்கு மக்களுடைய உயிர் மீது அக்கறை கிடையாது. வருமானம், கஜானா, இதனை நோக்கித்தான் அவர்கள் பயணம் இருக்கிறது என்பது சாதாரண மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய இருக்கின்ற கூட்டணிகள் வலுப்பெறும், சில கூட்டணிகள் மாறும். தேர்தலில் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான 100% வாய்ப்பு இருக்கும். தமாக வலுவான கூட்டணி கட்சியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் செயல்படும். நீங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒவ்வொரு கட்சியிலும் அவர் சார்ந்த தொண்டர்களும் தலைவர்களும் நினைப்பது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தே
இருக்க முடியாது. அது அவர்களுடைய எண்ணம். எண்ணத்தில் எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்திலே தேர்தல் கூட்டணி ஒத்த கருத்து வெல்ல வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும். இலக்கை வைத்துக்கொண்டு இலக்கை முன்னிறுத்தி எண்ணம் நிறைவேற வேண்டும். அதற்கேற்றவான செயல்பாடுதான் வரும் நாட்களிலே கட்சிகளுக்கு தேவை. எண்ணம், ஆசை, செயல்பாடு இவைகளெல்லாம் தாண்டி எண்ணிக்கை முக்கியம். எண்ணிக்கை அதுதான் சொல்றேன். இவைகளெல்லாம் தாண்டி எண்ணிக்கை மிக முக்கியம். எண்ணிக்கையின் அடிப்படையிலே முடிவுகள். இல்லை, பொதுவாக திமுக அரசில் இனிமேல் என்ன மாற்றம் செய்தாலும் மக்களிடம் மனமாற்றம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆட்சியாளருடைய செயல்பாடுகளே மக்களுக்கு அதிருப்தி, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. எனவே ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய காலம் வருங்காலம் வசந்த காலம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய பணி, இயக்கத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பணி மூலம் என்னால் அதை கூற முடியும். மற்ற கட்சிகளை பற்றி என்னால் ஆர்வம் கூட முடியாதே ஒழிந்து, புதிய கட்சி என்றால் மாநாடு போடுவது வழக்கம் பழக்கம். அதனை தொடர்ந்து அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நாங்கள் இருக்கின்ற கூட்டணியிலே வசந்த காலம் ஏற்படும். இன்னும் கூட்டணி பலமாக மாறும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.